தமிழகத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைகிறார்களா? வெற்றி வெற்றி, மிக முக்கியமான ஒரு வெற்றி. இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காணொளியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நம்முடைய தமிழ்நாட்டில் ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்தீங்கன்னா வெல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா அவ்வளவு எளிதில் வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவின் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு வங்கிகளும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளில் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும், நிகழக்கூடும் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்கப்பட்டும் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தில் ஓபிஎஸும் இபிஎஸும் நிச்சயமாக இணைய வேண்டும். ஏன்னா இவர்கள் இருவரும் இணையறதுனால நிறைய மாற்றங்கள் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ரீதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி அப்படின்றது இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அது ஏடிஎம்கே சார்ந்த வாக்குகளை பிரிக்கும். நிச்சயமாக ஓபிஎஸ் அங்கே இருக்கிறதையும் இபிஎஸ் இங்கே இருக்கிறதும் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியை டோட்டலாக நிறைய விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆணவம் அழிவை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதிமுகவின் கதை அப்படின்றது டோட்டலாகவே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓபிஎஸும் இபிஎஸும் உண்மையில் மீண்டும் இணைந்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தனிப்பெரும்பான்மையாக அதிமுக பெறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஸோ அது எப்பேற்பட்ட ஒரு சூழலை நிகழ்த்தக்கூடும் அப்படின்றத பார்க்கணும். ஓவராக ஆடினாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா விழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ உண்மையில் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெல்லப்போவது ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இபிஎஸும் ஓபிஎஸும் செய்யக்கூடிய இந்த ராஜதந்திரங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. ஏன்னா ஓபிஎஸ்ஸின் ராஜதந்திரம் அப்படின்றது எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.